வணக்கம் மக்களே. வேதாத்திரி மகரிஷி அருளிய உங்கள் ஆரோக்கியத்திற்கான யோகாசன பயிற்சி சூரிய நமஸ்காரத்தின் 12 நிலைகள். இது ஒவ்வொன்றும் ஒரு நிலை. எல்லா உயிர்களுக்கும் சூரியனே ஆதாரமாக இருக்கின்றது. யோகாசனத்தில் முறைப்படுத்தப்பட்டுள்ள சூரிய வணக்க பயிற்சிகளை மேற்கொண்டால் பல்வேறு பலன்களை பெறலாம். சூரிய வணக்கம் காலை மாலை பொழுதுகளில் செய்யலாம். யோகாசனமும் பிராணாயாமமும் இணைந்ததுதான் சூரிய நமஸ்காரம். இதை ஆசன பயிற்சிகளுக்கு முன்பு செய்வதால் உடலில் தளர்வும் இறுக்கமும் விரைப்பும் நீக்கி தயார் நிலைக்கு கொண்டு வருகிறது. இது 12 ஆசன நிலைகளை கொண்ட ஒரு சுழற்சி ஆகும். இதனை 3 முறை முதல் 12 முறை வரை செய்யலாம். சூரிய நமஸ்காரத்தின் 12 நிலைகள். முதல் நிலை பிராணாயாமம். விரிப்பின் மீது கிழக்கு திசை நோக்கி கைகளை கூப்பி வணக்கம் முத்திரையுடன் கால்கள் இரண்டையும் சேர்த்து இயல்பான மூச்சுடன் நிற்க வேண்டும். இரண்டாவது நிலை மூச்சை இழுத்து கொண்டே கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் தூக்கி உடல் பகுதியை முட்டி மடங்காமல் பின்னோக்கி வணங்க வேண்டும். இதுதான் ஹஸ்த உட்டானாசனம். மூன்றாவதாக மூச்சை விட்டு கொண்டே கால்களை மடக்காமல் முன்புறமாக குனிந்து கைகளை பாதங்களின் பக்கவாட்டில் தரையில் வைத்து கொள்ளவும். நெற்றி முழங்கால்களை தொட முயற்சி செய்ய வேண்டும். இந்த நிலையின் பெயர் பாதஹஸ்தாசனம். அடுத்தது 4வது நிலை. மூச்சை இழுத்து கொண்டே வலக்காலை எடுத்து பின்னால் தள்ளி வைக்கவும். இடக்காலை 2 கைகளுக்கு இடையில் வைத்து முகம் நேராக பார்க்க வேண்டும். இதற்கு பெயர் அஸ்வசஞ்சலான ஆசனம். அடுத்தது 5ஆம் நிலை. இடக்காலை பின்னால் எடுத்து சென்று 2 கால்களையும் சேர்த்து வைக்கவும். உடல் தரையில் படாமல் தலையில் இருந்து கால் வரை நேர்கோட்டில் இருக்க வேண்டும். மூச்சு கும்பக நிலையில் இருக்க வேண்டும். இதற்கு பெயர் துவிபாத அஸ்வசஞ்சலான ஆசனம். நிலை 6. மூச்சை விட்டுக்கொண்டே கைகளை நகர்த்தாமல் உடலை பின்புறம் எடுத்து சென்று நெற்றி முழங்கால் மார்பு ஆகியவை மட்டும் தரையில் படும்படி செய்யவும். இதற்கு பெயர் அஷ்டாங்க நமஸ்காரம். அடுத்தது 7ஆம் நிலை. மூச்சை இழுத்து கொண்டே தலையையும் மார்பு பகுதியையும் மேலே தூக்க வேண்டும். அடி வயிற்று பகுதி தரையில் இருக்க வேண்டும். இதற்கு பெயர் புஜங்காசனம். அடுத்தது 8ஆம் நிலை. மூச்சை விட்டுக்கொண்டே கைகளையும் கால்களையும் இருந்த இடத்திலிருந்து நகர்த்தாமல் இடுப்பை மேல் நோக்கி தலையை தரையை நோக்கி கொண்டு வரவும். பாதம் தரையில் பதிந்திருக்க வேண்டும். கவிழ்க்கப்பட்ட ஆங்கில எழுத்து அதாவது ஏ போன்று இருக்க வேண்டும். இதற்கு பெயர் அதமுக்த சாவாசனம். நிலை 9. மூச்சை இழுத்து கொண்டே கைகளை நகர்த்தாமல் வலக்காலை முன்னோக்கி கொண்டு வந்து 2 கைகளுக்கு இடையில் வைத்து கொண்டு தலையை மேலே தூக்கவும். இதற்கு பெயர் அஸ்வசஞ்சலான ஆசனம். நிலை 10. மூச்சை விட்டுக்கொண்டே இடக்காலையும் முன்னோக்கி கொண்டு வந்து 2 கைகளுக்கு இடையே 2 கால்களையும் வைத்து இடுப்பை உயர்த்தவும். நெற்றி முழங்கால்களை தொட வேண்டும். இப்பொழுது 2 கைகளும் கால்களும் இணையாக இருக்க வேண்டும். இதற்கு பெயர் பாதஹஸ்தாசனம். நிலை 11. மூச்சை இழுத்து கொண்டே கைகளை தலைக்கு மேல் தூக்கி உடலை பின்புறமாக வளைக்க வேண்டும். இதற்கு பெயர் ஹஸ்த உட்டானாசனம். நிலை 12. நிமிர்ந்து நின்று 2 கைகளையும் கூப்பியவாறு வணங்கி பின் உடலை தளர்த்தி கொள்ளவும். இதற்கு பெயர் பிராணாமாசனம். வேதாத்திரி மகரிஷி அருளிய உங்கள் ஆரோக்கியத்திற்கான யோகாசன பயிற்சி சூரிய நமஸ்காரத்தின் இந்த 12 நிலைகளையும் ஒவ்வொருவரும் தினமும் ஒரு முறையாவது செய்தால் அன்று முழுவதும் சுறுசுறுப்பாகவும் எந்த வியாதியும் நம்மளை அண்டாதவாறும் நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்.